ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது எழுதின இந்த சங்கீதத்துல இந்த 48ஆம் வசனத்துல 3 விஷயத்தை கோட் பண்றார். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில அவங்க பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க யாருக்கிட்டையும் எந்த தொல்லையும் கொடுக்காத ஆளா இருந்தாலும் சரி, சத்துருக்கள் இருக்கிறாங்க. விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல சத்துருக்கள் எழும்பி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுதான் தாவீது இங்க சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு என்னை விடுவிக்கிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சத்துருக்களுடைய போராட்டம் அதிகமா இருக்குதா? தேவன் அவர்களிலிருந்து உங்களை விடுவிக்க நல்லவராக இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எந்த ரூபத்துல எந்த விதத்துல உங்களுக்கு சத்துருக்கள் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிப்பார். சத்துருக்கள் பல விதத்தில் இருக்கிறாங்க. ஒன்று நமக்கு எதிராயிருக்கிற நமக்கு தெரிந்த சத்ரு, மற்றொன்று மறைவாயிருந்து செயல்படுகிற சத்ரு, இன்னொன்று கூடவே இருந்து கொண்டு துரோகம் செய்கிற சத்ரு. இவை அல்லாமல் மாந்திரீகத்தினாலே செயல்படுகிற சத்துருக்கள், அதுவும் அல்லாமல் பொல்லாத சேனைகள். இப்படிப்பட்ட சத்துருக்கள், வானமண்டல பொல்லாத சேனைகள், துரைத்தன ஆவிகள், இப்படிப்பட்ட துஷ்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களாக செயல்படுறத பார்க்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் தேவன் விலக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்க யார சத்துரு அப்படின்னு பார்க்கறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சத்துரு எவ்விதத்துல கிரியை செய்யறான்னு பார்க்குறீங்களா? பல விதத்துல கிரியை செய்யறான்ல. எந்த விதத்துல உங்க வாழ்க்கையில சத்துரு இடைப்பட்டாலும் தேவன் அவைகளை சரி செய்து உங்களை விட்டு விலக்கி போடுவார். இல்லை கூடவே இருந்துட்டு பண்றாங்களா, கூடவே இருந்துட்டு துரோகம் செய்கிறார்களா, கர்த்தர் அவர்களை விலக்க வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல விலக்கி கர்த்தர் உங்களை விடுவிக்க நல்லவராக இருக்கிறார். எதிராளிகள், பின்புலமாய் செயல்படுகிறவர்கள், இவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். தாவீது சொல்லுகிறார் அல்லவா, வலது பக்கத்தில் 1000 பேரும், சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்குல்ல, என் வலது பக்கத்தில் 1000 பேரும் என் இடதுபுறம் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. வசனம் எத்தனை பேர் விரோதமாக விழுந்தாலும், எத்தனை பேர் விரோதமாக செயல்பட்டாலும் தேவன் உங்களை அந்த சத்துருக்களுக்கு விலக்குவார், தொட விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை விடுவிக்க நல்லவராக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்துவீர். நாம எப்போ வெற்றி காண்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதிராளியை விட, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை விட நம்மை உயர்த்தி வைக்கும் போது தான் நாம ஜெயிக்கிறோம். நாம உயர்ந்த நிலையில வைக்கிறோம். அப்பதான் சத்துருவை ஜெயிச்சிட்டோம், அப்பதான் நம்ம உயர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு ஃபீல், அதாவது ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை குறைவாய் கீழே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, உயர்த்தி உயர்ந்த நிலையிலே தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க நான் ரொம்ப தாழ்வுல இருக்கிறேன், நான் குறைவா இருக்கிறேன், என் சத்துருக்கள் பெரியவர்களா இருக்கு சொல்றாரு. சத்துரு பெரிய ஆளா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், சிலருக்கு பண பலம் இருக்கலாம், இல்லை வேறு வேறு விதமாய் அவங்க செயல்படக்கூடியவங்களா இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அவர்கள் மத்தியில உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம்னா, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். முதலாவது விடுவிக்கிறார், இரண்டாவது உயர்த்துகிறார், மூன்றாவது தப்புவிக்கிறார். நமக்கென்று நம்மை சிக்க வைக்கும்படி, நம்மை எப்படி சொல்றது, நெருக்கி போடும்படி சில வலைகளை நமக்கு மறைவாய் போடலாம். சில தந்திரங்களை உபயோகப்படுத்தி நம்ம எப்படியாவது நம்ம சிக்க வைக்கணும்னு சொல்லி எதிராளி முயற்சிக்கலாம். மோசமான மனிதர்கள் இல்லை,
வாழுகிற இடத்துல சில பேர் யுத்தம் பண்ண மாட்டாங்க, வேறு வழியாய் வந்து நாம சிக்கும்படி கிரியை செயல். ஏன் பிசாசானவனும் டைரக்டா அவனோட ரூபத்தை காமிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவனை இயேசு நாமத்துல போன்னு சொல்லிடுவோம். ஆனா அவன் வேறு விதமாய் நயவஞ்சகமாய் நம்மை சுற்றி இருப்பான் இல்ல. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் 3 காரியத்தை சொல்லுகிறேன். 1, தேவன் உங்களை விடுவிப்பார். 2வது, தேவன் உங்களை உயர்த்துவார். 3வது, சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, விடுவித்து உயர்த்தி தப்புவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எந்த காரியத்தோடு கூட, எந்த எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய பிள்ளைகள் நிற்கிறார்களோ, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா சத்துருவின் அதிகாரங்கள் முற்றிலும் நீங்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலையில, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில கர்த்தர் நீர் வைப்பீராக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.